ஒரே மாதிரியான அழைப்பை பெற்ற 2 நபர்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய அழைப்பு மாத்திரமல்ல, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முதலாவது ஆள் யாருன்னா தாவீது. தாவீதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தான். அவன் ராஜாவானது பின்பு கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம் உண்டானது. அப்போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவனிடத்தில் பேசினார். 1 நாளாகவும் 17:10 இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை நான் உனக்கு அறிவிக்கிறேன். அப்போ இந்த வார்த்தை வரும்போது இந்த வீடு என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தாவீதினுடைய வம்சம். தாவீதினுடைய வம்சம் என்றென்றைக்கும் ராஜாக்களாக இருப்பார்கள், அரசாழ்வார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த சிங்காசனம் என்றைக்கும் இருக்கும். அப்போ இது எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவருடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை பிறக்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜா. லிட்டரலாகவே 2ஆம் வருகையில் அவர் தான் இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜா. இந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. ஆனால் இந்த 2ஆம் நபர் தான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஆள். யாருன்னா யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் யார் அப்படின்னா தாவீது, அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அடுத்து இவன் ராஜாவாகிறான். 10 கோத்திரங்கள் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யூதா கோத்திரம் மாத்திரம் தாவீதை சேவித்தார்கள். தாவீதின் குடும்பத்தார் யூதா கோத்திரத்தை அரசாண்டார்கள். மீதி 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த யெரொபெயாம். இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா 1 ராஜாக்கள் 11:38 நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து தாவீதை கட்டினதை போல ஒரு நிலையான வீட்டை உனக்கும் கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவன் உண்மையாக இருக்கவில்லை. அவன் விக்கிரகங்களை வழிபட்டு ஜனங்களை சீர்கெட்டு போக பண்ணினான். இஸ்ரவேலை தவறாக வழி நடத்தினான். எல்லா இடங்களிலும் மேடைகளை உண்டாக்கி விக்கிரகங்களுக்கு பலியிட ஆரம்பித்ததுனால கர்த்தர் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது. அவனுடைய வம்சமாக அவன் ஆள வேண்டிய ஒரு குடும்பம் என்ன ஆயிடுச்சுன்னா 2வது தலைமுறையிலேயே அவன் அழிக்கப்பட்டான். இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை, அது முக்கியமான காரியம்தான். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீதை போல இவன் உண்மையாக இருக்கவில்லை என்பதுதான் அதனுடைய காரணம். அப்போ இந்த நாட்களில் நம்ம 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டார் என்று சொல்லி அதை வாங்கி வீட்டில் மாட்டிக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றணும். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து ஞானமாய் செயல்படணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நமக்கு செய்கிறவர். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.